டிபி எடுகேஷன் ஐடி கேம்பஸ் வழங்கும் Flutter யூஸ் செய்து மொபைல் அப்ளிகேஷன் டெவலப் செய்யும் வீடியோ சீரீஸில் இணைந்திருக்கும் உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். நாங்கள் இப்பொழுது 6வது அப்ளிகேஷனுடன் வேலை செய்கின்றோம். இப்பொழுது எமது அப்ளிகேஷனிற்கு பார் கிராஃப்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நீங்கள் முன்னருள்ள செக்ஷனில் லைன் சார்ட் ஒன்றை இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என்று நன்றாக கற்றிருப்பீர்கள். நான் இப்பொழுது கோடிற்கு வந்திருக்கின்றேன். நாங்கள் கோடினை ஓபன் செய்தால் நாங்கள் பார் கிராஃப்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு இது இன்னும் ரெஸ்பான்சிவ் இல்லை என்று தெளிவாகி இருக்கும். டிவைஸ் ஸ்கிரீன் சைஸினை குறைத்து செல்லும் பொழுது பிக்சல் ஓவர்ஃப்ளோ இஷ்யூ ஒன்று வரும். நாங்கள் ஆரம்பத்தில் யூஐயினை இம்ப்ளிமெண்ட் செய்து இறுதியில் ரெஸ்பான்சிவ்னஸ் செய்வோம். நான் உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டிய இந்த பார் கிராஃப்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய முன்னர் பார் கிராஃபினை காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இந்த பார் கிராஃப் ஆனது தெரியாது. நாங்கள் இங்கு இருக்கின்ற இந்த பார் கிராஃபினை இம்ப்ளிமெண்ட் செய்யும் பொழுது லைன் சார்ட் ஒன்றை செய்வது போன்றே ஆரம்பத்தில் டேட்டா மாடல் மற்றும் டேட்டாக்களை செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு டேட்டா மாடலினை தயாரிப்பது என்று பார்ப்போம். உங்களுக்கு இந்த பார் கிராஃபில் லேபிள், கலர் மற்றும் கிராஃப் மாடல் போன்ற டேட்டாக்களை பாஸ் செய்ய லிஸ்ட் ஒன்று தேவையாகும் என்பது தெளிவாகி இருக்கும். நாங்கள் ஆரம்பத்தில் அதனை இம்ப்ளிமெண்ட் செய்வோம். நாங்கள் எமது கோடிற்கு செல்வோம். நாங்கள் மாடல்ஸின் கீழே சென்று பார் கிராஃப் மாடல் டாட் என்று புதிய ஃபைல் ஒன்றை தயாரிப்போம். உங்களுக்கு கிளாஸ் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் இதற்கு பார் கிராஃப் மாடல் என்று கொடுக்கின்றேன். இதற்கு ஃபைனல் ஸ்ட்ரிங் லேபிள் ஒன்று இருக்கின்றது. நான் அடுத்து ஃபைனல் கலருக்கு கலர் என்ற ப்ராப்பர்ட்டி நேமினை கொடுக்கின்றேன். எமக்கு இங்கே மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்யாததால் இந்த இஷ்யூ வருகின்றது. கலரினை யூஸ் செய்ய வேண்டும் என்றால் மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய வேண்டும். எமக்கு ஃபைனல் லிஸ்ட் செய்ய முடியும். நான் இப்பொழுது இந்த மாடலினை தயாரிக்கின்றேன். நான் வேரியபிள் நேமினை கிராஃப் என்று கொடுக்கின்றேன். இங்கே கிராஃப் மாடல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் FL ஸ்பாட் ஒன்றை தயாரித்தது போன்று இருக்கின்றது என்பது நினைவிருக்கும். நான் இப்பொழுது கன்ஸ்ட்ரக்டர் ஒன்றை டிஃபைன் செய்கின்றேன். நான் இப்பொழுது இந்த கிராஃப் மாடல் என்னும் மாடலினை தயாரிக்கின்றேன். நான் புதிய ஃபைல் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இங்கு புதிதாக மாடல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். கிராஃப் மாடல் டாட் என்று ஃபைல் நேமினை கொடுப்பேன். நான் இந்த கிராஃப் மாடலின் உள்ளே கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் கிராஃப் மாடலின் உள்ளே நான் கூறியது போன்று ஃபைனல் XX மற்றும் ஃபைனல் YY பாஸ் செய்ய வேண்டும். அதாவது X மற்றும் Y கோஆர்டினேட்களை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இப்பொழுது இங்கு கன்ஸ்ட்ரக்டரினை இனிஷியலைஸ் செய்ய முடியும். இப்பொழுது மாடல்ஸின் கீழே இருக்கின்ற கிராஃப் மாடலினை இங்கே இம்போர்ட் செய்து கொள்ளுங்கள். நான் இப்பொழுது தேவையான மாடல்ஸ் 2ஐ தருகின்றேன். நான் இந்த ஃபைல்ஸ்களை க்ளோஸ் செய்கின்றேன். நான் இப்பொழுது புதிதாக டேட்டா ஃபைல் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் இதற்கு பார் கிராஃப் டேட்டா டாட் என்று பெயரிடுகின்றேன். நான் புதிதாக கிளாஸ் ஒன்றை தயாரிக்கின்றேன். நான் இதற்கு பார் கிராஃப் டேட்டா என்று பெயரிடுகின்றேன். நீங்கள் மறக்காமல் கிளாஸ் நேமினை கேபிட்டலில் ஆரம்பிக்க வேண்டும். நான் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். ஃபைனல் டேட்டா சமன் என்று டைப் செய்து இந்த பார் கிராஃபினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நான் இதன் உள்ளே கிராஃப் மாடலினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் பார் கிராஃப் மாடலினை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். பார் கிராஃப் மாடல்ஸ்களை இங்கே இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் கேலரிஸ் பர்ன்ட் என்று லேபிளினை ஸ்ட்ரிங் ஒன்றாக கொடுப்பேன். அடுத்து நான் கலரினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு அதற்கு முன்னர் இங்கு மெட்டீரியல் பேக்கேஜினை இம்போர்ட் செய்ய முடியும். இதனை இந்த இம்போர்ட்ஸ்களில் டாப் இம்போர்ட்டாக கொடுங்கள். உங்களுக்கு
இப்பொழுது color.from.argb-களில் alpha என்பதை ஆரம்பத்தில் கொடுக்க முடியும். நான் alpha-இனை 255 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு ரெட்டினை 90 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு கிரீனினை 128 என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு ப்ளூவினை 154 என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இதனை சேவ் செய்ய முடியும். உங்களுக்கு தேவை என்றால் இங்கு கன்ஸ்ட் கீவேர்டினையும் ஆட் செய்ய முடியும். நீங்கள் இப்பொழுது கிராஃபிற்கு கிராஃப் மாடல் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இது லிஸ்ட் ஒன்றாக பாஸ் செய்யப்படும். ஏனென்றால் நான் இங்கு யூஸ் கிராஃப் ஒன்றை யூஸ் செய்ய போகின்றேன். அதனை இங்கு கிராஃப் மாடல் ஒன்றாக தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் முக்கியமாக கிராஃப்ஸ் 3ஐ யூஸ் செய்ய வேண்டும் என்று நினைவிருக்கும். உங்களுக்கு இங்கு கிராஃப்ஸ் 3ஐ யூஸ் செய்து இருக்கின்றோம் என்று தெளிவாக இருக்கும். அதனால் நான் கிராஃப் மாடல் 3ஐ தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு இதன் உள்ளே யூஸ் ஆகும் டேட்டாக்கள் நினைவிருக்கும். நான் ஆரம்பத்தில் கிராஃப் மாடல் ஒருவரை தயாரித்தேன். நான் இங்கு எக்ஸ் மற்றும் ஒய்களின் வேல்யூஸ்களை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இந்த எக்ஸ் மற்றும் ஒய் வேல்யூக்களை விரும்பியவாறு ஃபெச் செய்ய முடியும். நாங்கள் இதனை டேட்டா பேஸிலே ஃபெச் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இவ்வாறு நார்மல் ஹார்ட் கோடட் வேல்யூஸ்களை யூஸ் செய்கின்றேன். நீங்கள் 6 டேட்டா பாயிண்ட்ஸ்களை தயாரிக்க வேண்டும். நான் 0, 1, 2, 3, 4, 5 ஆக 6 எக்ஸ் ஆக்சிஸ் தயாரிக்கின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது பார் கிராஃபினை காண்பிக்கின்றேன். உங்களுக்கு இந்த எக்ஸ் ஆக்சிஸ் என்பது இந்த மண்டே, டியூஸ்டே, வெனிஸ்டேயாக வர வேண்டும் என்று தெளிவாக வேண்டும். இந்த y ஆக்சிஸில் ஹைட் வேறுபடும். அதனால் நீங்கள் விரும்பிய வேல்யூஸ் y ஆக்சிஸிற்கு ஆட் செய்ய முடியும். நான் ஒழுங்குமுறையாக 8, 10, 7, 4, 1, 6 என்று y ஆக்சிஸ் வேல்யூஸ்களை கொடுப்பேன். பிரதானமாக எனக்கு இவ்வாறு மாடல்ஸ்கள் 3 தேவையாகும். அதனால் நான் இந்த பார் கிராஃப் மாடலினை காப்பி செய்து இங்கே பேஸ்ட் செய்கிறேன். இங்கு கேலரிஸ் பர்ன்ட் அல்லாமல் புரோட்டீன் என்றே தேவையாகும். நான் கலரினையும் மாற்றுகின்றேன். நீங்கள் இந்த மாடலினை எமது ஜிட்ஹப் ரெபோசிட்டரியில் பார்க்க முடியும். இந்த கோடினை காப்பி பேஸ்ட் செய்தாலும் பிரச்சனை இல்லை. ஏனென்றால் இதில் உங்களது நாலேஜிற்கு ஆட் செய்ய எதுவும் இல்லை. நான் இப்பொழுது இந்த கிராஃப் அரேயினை எனது கோடினால் காப்பி செய்கின்றேன். உங்களுக்கும் ஜிட்ஹப் ரெபோசிட்டரியிற்கு சென்று இந்த கோடினை காப்பி செய்ய முடியும். அடுத்து நான் மேலும் பார் கிராஃப் ஒன்றை தயாரிக்க வேண்டும். நான் இதில் காப்பி ஒன்றை எடுத்து இங்கு பேஸ்ட் செய்து லேபிளினை கார்ப்ஸ் இன்டேக் என்று கொடுக்கின்றேன். கலராக ரெட் 3, கிரீன் 247, ப்ளூ 178 கொடுக்க வேண்டும். நான் கிராஃப் மாடல்ஸ்களின் y மற்றும் x டேட்டாக்களை இவ்வாறு காப்பி செய்து பேஸ்ட் செய்கின்றேன். அதன் பிறகு இந்த வேல்யூக்களை மாற்றுகின்றேன். நாங்கள் இப்பொழுது டேட்டாக்களை ப்ரிப்பேர் செய்ததையே இங்கு செய்தோம். நாங்கள் நிச்சயமாக இந்த மெட்டீரியல் இம்போர்ட்டினை இம்போர்ட்ஸ் லிஸ்டின் மேல் பிளேஸ் செய்வது மிகவும் முக்கியமானதாகும். எமக்கு இப்பொழுது இந்த டேட்டாக்களை யூஸ் செய்து எமது பார் கிராஃபினை யூசர்ஸ்களுக்கு காண்பிக்க முடியும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு அது வேலை செய்கிறது என்று பார்ப்போம். எமது பார் கிராஃபினை இந்த லைன் சார்ட்டிற்கு கீழே டிஸ்பிளே செய்ய வேண்டும். அதனால் நான் விஜெட்களில் டேஷ்போர்ட் விஜெட்டில் லைன் சார்ட்டிற்கு கீழே இவ்வாறு சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். அதன் பிறகு எமது பார் கிராஃபினை தயாரிக்க வேண்டும். நான் இதற்கு பார் கிராஃப் கார்ட் என்று கொடுக்கின்றேன். நான் இன்னும் இந்த விஜெட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்யவில்லை. நான் விஜெட்ஸிற்கு வந்து பார் கிராஃப் கார்டினை இம்ப்ளிமெண்ட் செய்கின்றேன்.
bargraph_card.dot என்று ஃபைல் நேமினை கொடுக்கின்றேன். நான் bargraph கார்டு என்பதை ஸ்டேட்லெஸ் விஜெட் நன்றாக தயாரிக்கின்றேன். நான் இப்பொழுது மெயின் ஃபைலிற்கு சென்று இதனை இம்போர்ட் செய்கின்றேன். எனக்கு இப்பொழுது bargraph கார்டினை தயாரிக்க வேண்டும். நான் இதனை கிரிட் வியூ ஒன்றில் கொடுக்க வேண்டும். அதனால் இங்கிருந்து கிரிட் வியூ டாட் பில்டர் என்பதை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நீங்கள் நிச்சயமாக இந்த கிரிட் வியூவிற்கு எவ்வாறான விடயங்கள் தேவை என்பதை இப்பொழுது அறிந்து கொள்ள வேண்டும். ஆரம்பத்தில் கிரிட் டெலிகேட்டினை பாஸ் செய்ய வேண்டும். நான் இதற்கு சில்வர் கிரிட் டெலிகேட் வித் ஃபிக்ஸ்ட் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் என்பதை யூஸ் செய்வேன். ஆரம்பத்தில் கிராஸ் ஆக்சிஸ் கவுண்டினை கொடுக்க வேண்டும். அதாவது நீங்கள் இதற்கு எத்தனை கிராஃப் இணைக்கின்றீர்கள் என்பதை கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது 3 என்று கொடுக்கின்றேன். அடுத்து நாங்கள் கட்டாயமாக மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். நான் மெயின் ஆக்சிஸ் ஸ்பேசிங் என்பதை 12 கொடுக்கின்றேன். அதன் பிறகு கிராஸ் ஆக்சிஸில் ஸ்பேசிங்கினையும் 15 என்று கொடுக்கின்றேன். நீங்கள் இந்த டேர்ம்ஸ் எக்ஸாக்ட்லி யூஸ் செய்யப்படுகின்றதா என்று பாருங்கள். அடுத்து நாங்கள் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு நீங்கள் எமது சைல்டின் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை நிறுவவில்லை என்றால் சில நேரங்களில் இது காண்பிக்கப்படாது என்பது தெளிவாகி இருக்கும். நான் ஆரம்பத்தில் இவ்வாறு ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை இதற்கு கொடுக்கின்றேன். அடுத்து நீங்கள் மேலும் ஒன்றினை செய்ய வேண்டும். அது எமது ஐட்டம் பில்டரினை தயாரிக்க வேண்டும். நான் ஆரம்பத்தில் ஐட்டம் கவுண்டினை கொடுக்க வேண்டும். அதனால் நான் இதற்கு டேட்டாக்களை கொடுக்கின்றேன். நான் இங்கு bargraph டேட்டா என்று கமெண்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். உங்களுக்கு ஃபைனல் bargraph டேட்டா சமன் என்று டைப் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் bargraph டேட்டா ஒன்றை தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். நீங்கள் நன்றாக இதனை பாருங்கள். இது டேட்டாவினால் இம்போர்ட் ஆகின்றது. நாங்கள் இந்த இம்போர்ட்டினையும் கீழே கொடுப்போம். உங்களுக்கு இப்பொழுது ஐட்டம் கவுண்டினை கொடுக்க முடியும். ஐட்டம் கவுண்டாக bargraph டேட்டா டாட் டேட்டா எனும் லிஸ்டில் லென்த்தினை கொடுக்க வேண்டும். நான் இப்பொழுது ஐட்டம் பில்டரினை தயாரிக்க வேண்டும். எனக்கு ஐட்டம் பில்டராக கண்டெக்ஸ்டினை மற்றும் இண்டெக்ஸினை எடுத்து இங்கே கஸ்டம் கார்டு ஒன்றை ரிட்டர்ன் செய்ய முடியும். நான் உங்களுக்கு இந்த கஸ்டம் கார்டினால் என்ன நடைபெறுகின்றது என்று முன்னர் உள்ள செக்ஷனில் கற்பித்தேன். அதனால் மீண்டும் அதிகமாக எக்ஸ்பிளைன் செய்யவில்லை. நாங்கள் இப்பொழுது கஸ்டம் கார்டிற்கு சைல்டு ஒருவரை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நிச்சயமாக அது விஜெட் ஒன்றாகும். எனக்கு பேசிக்கலி இதற்கு கொலம் விஜெட் ஒன்றே தேவையாகும். நான் இதனுள்ளே இப்பொழுது என்னுடைய bargraphனை ரெண்டர் செய்ய வேண்டும். உங்களுக்கு கொலமின் உள்ளே சில்ட்ரன் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். நான் முதலாவது சில்ட்ரனாக எனது டெக்ஸ்ட் விஜெட்டினை கொடுக்கின்றேன். உங்களுக்கு டெக்ஸ்ட் விஜெட்டின் உள்ளே bargraph டேட்டாக்களில் கரண்ட் இண்டெக்ஸில் இருக்கின்ற லேபிளினை எடுக்க முடியும். உங்களுக்கு லேபிளினை எடுத்த பின்னர் ஸ்டைல் கொடுக்க முடியும். இதற்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைலாக ஃபாண்ட் சைஸிற்கு 14 கொடுக்க முடியும். அடுத்து உங்களுக்கு ஃபாண்ட் வெயிட்டிற்கு 500 கொடுக்க முடியும். நீங்கள் இந்த விடயங்களுக்கு விரும்பிய எந்த பெருமானத்தை கொடுக்க முடியும். உங்களுக்கு உங்களது யூஐயினை யூசர் ஃப்ரெண்ட்லியாக தயாரித்துக் கொள்ள முடியும். அடுத்து கலரினை கிரே கலராக கொடுப்போம். உங்களுக்கு இதனை கன்ஸ்டன்டாக கொடுக்க முடியும். எமக்கு பிரதானமாக கிராஃப்ஸ் 3 காண்பிக்க வேண்டும். ஏனென்றால் நான் இங்கு ஆக்சிஸ் கவுண்ட் 3 கொடுக்க வேண்டும். நாங்கள் இப்பொழுது எவ்வாறு இந்த கிராஃப் அட் ஆகி இருக்கின்றது என்று பார்ப்போம். நான் இவ்வாறு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை கொடுக்கின்றேன். எனக்கு டெக்ஸ்ட் விஜெட்டிற்கு அனைத்து டெக்ஸ்டிற்கும் பேடிங் ஒன்று வர வேண்டும். நான் இதனை பேடிங் விஜெட்டினால் ராப் செய்கின்றேன். நான் edge insets.all என்று கொடுத்து 8 கொடுக்கின்றேன்.
உங்களுக்கு நிச்சயமாக இந்த கஸ்டம் கார்டிற்கும் பேடிங் ஒன்றை கொடுக்க முடியுமாக இருக்க வேண்டும். உங்களுக்கு கஸ்டம் கார்டின் உள்ளே செல்ல முடியும். கஸ்டம் கார்டின் உள்ளே இந்த பேடிங் எனும் ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. உங்களுக்கு பேடிங் எனும் ப்ராப்பர்ட்டியினை எடுத்து edgeinsets.all என்பதை கொடுத்து 5 பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இதனை கன்ஸ்டன்ட் ஒன்றாக பெயரெடுக்கின்றேன். பேடிங்கின் கீழே என்னுடைய பார் கிராஃபினை ரெண்டர் செய்ய வேண்டும். நான் ஆரம்பத்தில் சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்கின்றேன். இப்பொழுது ஹைட்டினை 12 என்று கொடுக்கின்றேன். அடுத்து நான் எக்ஸ்பேண்டட் விஜெட் ஒன்றின் உள்ளே எனது பார் கிராஃபினை கொடுக்க வேண்டும். அப்பொழுது எனக்கு இருக்கின்ற ரீஜனிற்கு இதனை எக்ஸ்பேண்ட் செய்ய முடியும். இங்கு சைல்டு ஒருவராக பார் சார்ட் ஒன்று இருக்கின்றது. இந்த பார் சார்ட் என்பதை FL சார்ட்ஸினால் இம்போர்ட் செய்ய வேண்டும். நான் இந்த பார் சார்ட்டிற்கு பார் சார்ட் டேட்டா என்னும் ப்ராப்பர்ட்டியினை பாஸ் செய்ய வேண்டும். இதனுள்ளே பார் குரூப்ஸ் என்று மற்றொரு ப்ராப்பர்ட்டி இருக்கின்றது. பார் குரூப்ஸ்களை பார் கிராஃப்ஸாக ரெண்டர் செய்ய வேண்டும். நான் இதற்கு ஷார்ட் குரூப்ஸ் என்று கஸ்டம் விஜெட் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இதில் இந்த விஜெட்டினை கீழே டிஸ்ப்ளே செய்து செல்ல முடியும். நான் இப்பொழுது விஜெட் சார்ட் குரூப்ஸ்களை தயாரிக்கின்றேன். நான் சார்ட் குரூப்ஸ்களின் பின்னர் இங்கு தேவையான விடயங்களை கொடுக்கின்றேன். எனக்கு இங்கு ரிக்வயர்ட் நேம் பேராமீட்டர்ஸாக ரிக்வயர்ட் லிஸ்ட் ஒன்று தேவையாகும். இந்த லிஸ்டின் உள்ளே கிராஃப் மாடல்ஸ்கள் இருக்கின்றன. நான் இதனை பாயிண்ட்ஸ் என்று கொடுக்கின்றேன். அதன் பிறகு பார் கிராஃபினை இம்போர்ட் செய்ய வேண்டும். அடுத்து ரிக்வயர்ட் கலர் ஒன்று தேவையாகும். நான் இதற்கு கலர் என்று கொடுக்கின்றேன். நீங்கள் மாடல்ஸ்களில் கிராஃப் மாடலினால் பார் கிராஃப் மாடலினை இம்போர்ட் செய்ய வேண்டும். அடுத்து நான் இங்கு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டினை கொடுக்கின்றேன். நான் எனது பாயிண்ட்ஸ்களை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு நான் பாயிண்ட் என்பதை இவ்வாறு எடுக்கின்றேன் என்பது தெளிவாகி இருக்கும். பார் கிராஃப் மாடல் லிஸ்ட் ஒன்றே இங்கு இருக்கின்றது. அதன் பிறகு எனக்கு மேப் எனும் ஃபங்க்ஷனினால் பாயிண்ட்ஸ்களை மேப் செய்ய முடியும். நான் இங்கு பாயிண்ட்ஸ் லிஸ்டினால் பாயிண்ட் ஒன்றை எடுக்கின்றேன். அதாவது நான் இப்பொழுது பார் ஒன்றையே தயாரிக்கின்றேன். நீங்கள் இதனை தயாரிக்க ஆரம்பிக்கும் பொழுது தெளிவு இல்லை என்றால் பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு மீண்டும் இதனை எக்ஸ்பிளைன் செய்கின்றேன். இதில் பார் சார்ட் குரூப் டேட்டா ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இங்கு இஷ்யூ ஒன்று வருகின்றது தெரியும். நாங்கள் இதனை தயாரித்து செல்லும் பொழுது இந்த இஷ்யூ நீங்கும். இங்கு செமிகோலன் ஒன்றை கொடுங்கள். நாங்கள் இப்பொழுது பார் சார்ட் குரூப்பின் உள்ளே பாஸ் செய்ய வேண்டியவற்றை பாஸ் செய்ய வேண்டும். இதற்கு X என்பதை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு பாயிண்டினை எடுத்து பாயிண்டில் Xனை இதற்கு பாஸ் செய்ய முடியும். நிச்சயமாக இது இன்டிஜர் ஒன்றாக கன்வெர்ட் ஆக வேண்டும். இப்பொழுது X ஆனது ஓகே. இதில் பார் ராட்ஸ் என்று அரே ஒன்று இருக்கின்றது. எனக்கு ராட்டினை தயாரிக்க வேண்டும். நாங்கள் இங்கு இந்த கன்ஸ்டினை நீக்குவோம். இங்கு கன்ஸ்ட் என்று இருந்தால் இந்த கன்ஸ்ட்களை நீக்குங்கள். இப்பொழுது நான் இந்த ராட்டினை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு அதற்காக பார் சார்ட் ராட் டேட்டா என்று இருப்பது தெரியும். பார் சார்ட் ராட் டேட்டா என்பதை பாஸ் செய்யுங்கள். இங்கு 2y என்பது from y மற்றும் 2y என்று வேல்யூஸ் 2 இருக்கின்றன. from y என்பது இங்கு y ஆக்சிஸினை ஆரம்பிக்க வேண்டிய இடம் எது மற்றும் 2y என்பது இந்த y ஆக்சிஸ் நிறைவடைய எங்கு வேண்டும் என்பது ஆகும். அதாவது இந்த பார் சார்ட்டில் ஹைட் ஆகும். உங்களுக்கு இங்கு பாயிண்டில் y ஆக்சிஸ் வர வேண்டும் என்பது தெளிவாகி இருக்கும். 2y என்பதற்கு டபுள் வேல்யூ ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். அப்பொழுது எமக்கு இவ்வாறு இந்த வேல்யூவினை பாஸ் செய்ய முடியும். இதில் சிறிதளவு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கின்றன. இப்பொழுது இங்கு இஷ்யூ ஒன்று வந்துள்ளது. உங்களுக்கு ஹோவர் செய்யும் பொழுது பார் சார்ட் குரூப் டேட்டா என்று இருப்பது தெரியும். அதாவது
நீங்கள் இங்கு பார் சார்ட் குரூப் டேட்டா ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். ஆனால் நாங்கள் இங்கு விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றோம். நான் இதனை தவறாக புரிந்து கொண்டேன். இதில் பார் சார்ட் குரூப் டேட்டா என்னும் லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இப்பொழுது இதனை கம்ப்ளீட் செய்கின்றேன். நான் y-னை கொடுக்கின்றேன். உங்களுக்கு இப்பொழுது இதில் width-னை டிஃபைன் செய்ய முடியும். நான் width-னை 12 எடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு இதற்கு கலரினை டிஃபைன் செய்ய முடியும். நான் இப்பொழுது கலரினை எமது கலருக்கே கொடுக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் கலர் ஒன்றை பாஸ் செய்கின்றோம் என்பது நினைவிருக்கும். அடுத்து உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் ஒன்லி என்று கொடுத்து டாப் லெஃப்ட் பார்டர் ரேடியஸினை பாஸ் செய்ய முடியும். இந்த பார்டர் ரேடியஸ் என்பது இங்கு இந்த பார் கிராஃபில் இந்த பார்டர்ஸ்களில் இந்த லெஃப்ட் மற்றும் ரைட் பார்டர்ஸினை வெவ்வேறாக மாற்ற முடியும். அதுவே இங்கு டாப் லெஃப்டினால் செய்யப்படுகின்றது. உங்களுக்கு ரேடியஸ் டாட் சர்க்குலர் என ரேடியஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் இப்பொழுது ரேடியஸினை 10 என்று கொடுக்கின்றேன். உங்களுக்கு இங்கு ரேடியஸ் காண்பிக்கப்படுகின்றது தெளிவாகி இருக்கும். சர்க்குலர் ரேடியஸ் ஒன்று ஆட் ஆகும். எனக்கு டாப் ரைட்டிற்கும் இந்த பெருமானம் தேவையாகும். உங்களுக்கு இவ்வாறு சிறிதளவு இஷ்யூஸ் வந்துள்ளது தெளிவாகி இருக்கும். இது லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் ஆக வேண்டும். ஏனென்றால் நான் லிஸ்ட் ஒன்றாக இங்கு ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு இங்கு டாட் டு லிஸ்ட் என்று கொடுத்து இதனை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்து இந்த இஷ்யூவினை தீர்க்க முடியும். இப்பொழுது அந்த இஷ்யூ தீர்க்கப்பட்டிருப்பதை நீங்கள் காணலாம். அதன் பிறகு உங்களுக்கு இதற்கு தேவையான டேட்டாக்களை பாஸ் செய்ய முடியும். உங்களுக்கு நாங்கள் கலர் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும் என்று நினைவிருக்கும். உங்களுக்கு நாங்கள் பார் கிராஃப் டேட்டாக்களில் கரண்ட் இண்டெக்ஸில் கலர் ஒன்றை டிஃபைன் செய்தோம் என்பது நினைவிருக்கும். அந்த கலரினை இதற்கு பாஸ் செய்ய முடியும். அதற்கு பாயிண்ட்ஸ்களை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு நாங்கள் பார் சார்ட் டேட்டாவில் இண்டெக்ஸிற்கு கிராஃப் என்று ஒன்றை பாஸ் செய்தோம் என்பது நினைவிருக்கும். எனக்கு இந்த டேட்டாக்களை இதற்கு பாஸ் செய்ய முடியும். இதற்கு செமிகோலனானது வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு இப்பொழுது இது ஃபார்மட் ஆகி தெரியும். நான் இப்பொழுது இதற்கு கன்ஸ்ட் கீவேர்ட் ஒன்றை கொடுக்கின்றேன். அவ்வாறே இந்த கமாஸ்களை சரியாக கொடுங்கள். இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் இஷ்யூ ஒன்றை செய்திருந்தால் அதனை மிகவும் எளிதாக கவனித்துக் கொள்ளலாம். நாங்கள் இந்த பார் கிராஃப் சரியாக டிஸ்பிளேயாக மேலும் சிறிதளவு விடயங்களை செய்ய வேண்டும். இங்கு கன்ஸ்டினை கொடுக்க வேண்டும். நாங்கள் பார் சார்ட்டினை கொடுத்த இடத்தில் பார் சார்ட்டில் மேலும் சிறிதளவு டேட்டாக்களை ஆட் செய்ய வேண்டும். நாங்கள் இப்பொழுது பார் சார்ட்டில் பாரில் டிஸ்பிளே ஆகும் டேட்டாக்களை எழுதியிருக்கின்றோம். அடுத்து உங்களுக்கு பார்டர் டேட்டா என்பதில் பார்டரினை நீக்க முடியும். உங்களுக்கு பார்டர் தேவையில்லை என்றால் FL பார்டர் டேட்டாவினை கொடுத்து கன்ஸ்ட் பார்டரினை இவ்வாறு கொடுத்து பார்டரினை ரிமூவ் செய்ய முடியும். அவ்வாறே மேலும் ப்ராப்பர்ட்டி என்று இருக்கின்றது. நான் நிச்சயமாக டைட்டில்ஸை தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நாங்கள் முன்னர் உள்ள செக்ஷனில் டைட்டில்ஸ்களை எவ்வாறு தயாரித்தோம் என்று நினைவிருக்கும். உங்களுக்கு எனது ஃபோனிற்கு வந்து பார்த்தால் எமது டைட்டில்ஸாக சிறிதளவு பாட்டம் டைட்டில்ஸ் மாத்திரமே தேவையாகும் என்பது தெளிவாக இருக்கும். அதனால் எனக்கு ஆரம்பத்தில் லெஃப்ட் டைட்டில்ஸ்களை நீக்க முடியும். டைட்டில்ஸ் டேட்டாவாக FL டைட்டில்ஸ் டேட்டா என்னும் விஜெட்டினை பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு இதன் உள்ளே லெஃப்ட் டைட்டில்ஸ் டேட்டாக்களை நீக்க முடியும். லெஃப்ட் டைட்டில்ஸாக ஆக்சிஸ் டைட்டில்ஸ் பாஸ் செய்ய வேண்டும். உங்களுக்கு சைட் டைட்டில்ஸாக சைட் டைட்டில் ஒன்றை பாஸ் செய்ய முடியும். இதில் ஷோ டைட்டில்ஸ் என்பதை ஃபால்ஸாக கொடுங்கள். நாங்கள் இவற்றை முன்னர் செய்திருக்கின்றோம். எனவே நீங்கள் இவை எவ்வாறு நிகழ்கின்றன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உங்களுக்கு இதன் மூலம் இங்கு கன்ஸ்ட் கீவேர்டினை கொடுக்க முடியும்.
உங்களுக்கு இந்த கோடினால் லெஃப்ட் டைட்டிலினை ரிமூவ் செய்ய முடியும். எனக்கு மற்ற 2 பக்கங்களாலும் இவ்வாறு டைட்டில்ஸ்களை ரிமூவ் செய்ய வேண்டும். இங்கு ரைட் என்று மாற வேண்டும். உங்களுக்கு இவ்வாறு ரைட் டைட்டில்ஸ்களை நீக்க முடியும். அவ்வாறே டாப் டைட்டில்ஸ்களையும் நீக்க முடியும். அடுத்து பாட்டம் டைட்டில்ஸ்களை கொடுக்க வேண்டும். எமக்கு பாக்ராஃப் மாடலின் உள்ளே பாட்டம் டைட்டில்ஸ்களை டிஃபைன் செய்ய முடியவில்லை. நாங்கள் மீண்டும் பாக்ராஃப் மாடலிற்கு வந்து இந்த டேட்டாக்களை கொடுப்போம். நான் இந்த லிஸ்டில் இருந்து வெளியே வந்து புதிதாக லேபிள் ஒன்றை தயாரிக்கின்றேன். ஃபைனல் லேபிள் சமன் என்று டைப் செய்து மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டேயாக லேபிள் லிஸ்ட் ஒன்றை தயாரிக்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் 6 நாட்களிற்கே தயாரித்தோம் என்பது நினைவிருக்கும். அதனால் நாங்கள் இவ்வாறு பார் 6ற்கு டேட்டா ப்ரொவைட் செய்தோம். நாங்கள் இப்பொழுது மீண்டும் பாக்ராஃபிற்கு சென்று பாட்டம் டைட்டில்ஸினை தயாரிப்போம். நீங்கள் பாட்டம் டைட்டில்ஸிற்கு ஆக்சஸ் டைட்டில்ஸ் லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இந்த ஆக்சஸ் டைட்டில்ஸிற்கு சைட் டைட்டில்ஸ் என்று பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து இதில் சைட் டைட்டில் விஜெட் ஒன்று தேவையாகும். அதன் பிறகு ஷோ டைட்டில் என்பதை ட்ரூவாக கொடுங்கள். ஏனென்றால் நான் பாட்டம் டைட்டிலினை காண்பிக்க வேண்டும். நாங்கள் மேலே எடுப்போம். அடுத்து உங்களுக்கு கெட் டைட்டில் விஜெட் என்பதை யூஸ் செய்தோம் என்பது நினைவிருக்கும். அது இங்கேயும் இருக்கின்றது. நாங்கள் வேல்யூ மற்றும் மெட்டா எனும் 2ஐயும் எடுக்க வேண்டும். இந்த வேல்யூவின் டபுள் ஆகும். அடுத்து இந்த மெட்டா என்பதன் மேலே ஹோவர் செய்யும் பொழுது இதில் டேட்டா டைப்பானது டைட்டில் மெட்டா என்று காண்பிக்கும். இதிலே டேட்டா டைப்பினை கொடுக்கவில்லை என்றால் பிரச்சனை இல்லை. அதனை கொடுப்பது மிகவும் சிறந்ததாகும். நாங்கள் இந்த கமாஸ்களை கொடுப்போம். இப்பொழுது இந்த மெட்டாக்களை சரியாக தயாரிக்க வேண்டும். நான் இது ஃபங்க்ஷன் ஒன்று என்பதால் இங்கு டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்கின்றேன். உங்களுக்கு இதற்கு விஜெட் ஒன்று ரிட்டர்ன் ஆக வேண்டும் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு இது கோட் ஹோவர் செய்து கொண்டு இருக்கும் பொழுது இங்கே விஜெட் ஒன்றையே இவர்கள் ரிட்டர்ன் செய்ய எதிர்பார்க்கின்றார்கள் என்பது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் விஜெட்டில் டேட்டாவாக பாக்ராஃபிற்கு வந்து இந்த லேபிளிற்கு வர முடியும். உங்களுக்கு முன்னர் செய்ததை போன்றே இதனை இன்டீஜர் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். உங்களுக்கு வேல்யூவினை எடுத்து toInt எனும் மெத்தடினை கொடுத்தால் இந்த வேல்யூவினை இன்டீஜர் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய முடியும். இங்கு இன்வாலிட் கன்ஸ்டன்ட் வேல்யூ என்று கன்ஸ்டன்ட் இஷ்யூ ஒன்று வந்துள்ளது. நாங்கள் எங்காவது கன்ஸ்டன்ட் ஒன்றை யூஸ் செய்து இருப்போம். இந்த கன்ஸ்டன்ட்டினை நீக்கி இதற்கு கன்ஸ்டன்ட்டினை கொடுப்போம். இப்பொழுது எமது டைட்டில்ஸ்கள் சரியாக ஆட் ஆக வேண்டும். டைட்டில்ஸ்களை ஆட் செய்தவுடன் இதற்கு ஸ்டைல் ஒன்றையும் கொடுக்க முடியும். உங்களுக்கு டெக்ஸ்ட் ஸ்டைல் ஒன்றை கொடுக்க முடியும். ஃபாண்ட் சைஸ் ஆனது சிறிதாக வேண்டும். இந்த ஃபாண்ட் சைஸினை 11ஆக கொடுக்கின்றேன். அதன் பிறகு உங்களுக்கு கலர் ஒன்றை கொடுக்க முடியும். நாங்கள் தயாரித்த கிரே கலரினை கொடுக்கின்றேன். அதே போன்று உங்களுக்கு ஃபாண்ட் வெயிட் ஒன்றை எடுத்து இதற்கு டிஃபைன் செய்ய முடியும். நான் ஃபாண்ட் வெயிட்டினை 500ஆக கொடுக்கின்றேன். நீங்கள் விரும்பியவாறு இவற்றை கொடுக்க முடியும். நான் இதனை கன்ஸ்டன்டாக டிஃபைன் செய்கின்றேன். நாங்கள் சரியாக கோடினை எழுதி கொண்டால் இப்பொழுது டிஸ்பிளே ஆக வேண்டும். உங்களுக்கு இது இன்னும் டிஸ்பிளே ஆகவில்லை என்று தெளிவாக இருக்கும். நாங்கள் இஷ்யூ என்ன என்று பார்ப்போம். நாங்கள் இந்த டெக்ஸ்ட் விஜெட்டினை பேடிங் ஒன்றில் ராப் செய்ய வேண்டும். இங்கு h_instance.only என்று கொடுத்து டாப் டிரெக்ஷன் ஒன்றினால் 5 பேடிங் ஒன்றை கொடுப்போம். இப்பொழுது இவை இங்கே எங்கு கொடுக்கப்படவில்லை என்று பார்ப்போம். இங்கே இன்னும் காண்பிக்கப்படவில்லை. நாங்கள் இங்கே மேலும் ஃபீச்சர்ஸ்களை இணைக்க வேண்டும். உங்களுக்கு shrink wrap எனும் ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க வேண்டும் என்பது நினைவிருக்கும். நான் இவ்வாறு shrink wrapனை ட்ரூ செய்து கொடுக்கின்றேன். அடுத்து இங்கு பிசிக்ஸினை கொடுக்க வேண்டும். உங்களுக்கு இதனை கன்ஸ்ட் ஸ்க்ரோல் பிசிக்ஸாக கொடுக்க முடியும். நாங்கள் இந்த கன்ஸ்ட் ரோல் பிசிக்ஸினை கமெண்ட் செய்வோம். எமக்கு இங்கு ஸ்க்ரோல் பிசிக்ஸ் தேவைப்படாது. இந்த shrink wrap எனும் ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க வேண்டும். இதுவே இங்கு கிரியேட்ஸ் a scrollable 2D array
from widgets that are created on demand என்று இருக்கின்றது. அதாவது நாங்கள் widgetsகளை array ஒன்றாக சரியாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். அதுவே இந்த grid viewவினால் நடைபெறுகின்றது. நாங்கள் shrink wrap true என்று கொடுப்பதில் அந்த ப்ராப்பர்ட்டி ஆட் ஆகின்றது. நாங்கள் அதனை கொடுக்காததால் முன்னர் அதனை காண்பிக்கவில்லை. உங்களுக்கு இப்பொழுது அழகாக பார் கிராஃப் வெப்சைட்டிற்கு ஆட் ஆகி இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். நான் இங்கு பிசிக்ஸினை இவ்வாறு வைத்துக் கொள்கின்றேன். உங்களுக்கு தேவை என்றால் இந்த பார் கிராஃபில் பாட்டமிற்கு பேடிங் ஒன்றை கொடுக்க முடியும். அப்பொழுது அது எட்ஜிற்கு புஷ் ஆவதை தடுத்து கொள்ளவும் முடியும். அதற்காக உங்களுக்கு டேஷ்போர்டில் பார் கிராஃபினை தயாரித்த இடத்திற்கு கீழே சைஸ்டு பாக்ஸ் ஒன்றை கொடுக்க முடியும். நான் சைஸ் பாக்ஸில் ஹைட்டினை 30ஆக மாற்றி சேவ் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் கீழே ஸ்க்ரோல் செய்து வந்தால் இதனை அழகாக ஸ்க்ரோல் செய்து கொள்ள முடியும் என்பது தெளிவாகி இருக்கும். அதே போன்று உங்களுக்கு இது எவ்வாறு அழகாக டிசைன் ஆகி இருக்கின்றது என்று தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு பார் கிராஃப்கள் சரியாக அட் ஆகி இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். நான் இந்த செக்ஷனில் இந்த பார் கிராஃபினை இம்ப்ளிமெண்ட் செய்வது எவ்வாறு என்பதை கற்பிக்க எதிர்பார்த்தேன். நாங்கள் மீண்டும் ஆரம்பத்தில் இருந்து இந்த பார் கிராஃபினை இம்ப்ளிமெண்ட் செய்தது எவ்வாறு என்று பார்ப்போம். நாங்கள் ஆரம்பத்தில் இவ்வாறு பார் கிராஃப் என்று விஜெட் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதன் பிறகு நாங்கள் மாடல்ஸ்களை 2 தயாரிக்க வேண்டும். உங்களுக்கு நான் பார் கிராஃப் என்று மாடல் ஒருவரை தயாரித்தேன் என்று நினைவில் இருக்கும். இவ்வாறு இந்த பார் கிராஃபில் டிஸ்பிளே செய்ய வேண்டிய இந்த டைட்டில், இந்த டேட்டாக்கள், கலர், லேபிள் ஆகிய விடயங்களை பார் கிராஃப் மாடலில் இருக்கின்றது. உங்களுக்கு நான் லேபிள் என்று ஐடென்டிஃபை செய்த கேலரிஸ் பர்ன், புரோட்டீன், கார்ப்ஸ் இன்டேக் தெளிவாகி இருக்கும். அடுத்து நான் கலர் என்று இங்கு இந்த ப்ளூ கலரினை கூறினேன். உங்களுக்கு நான் இந்த கலர்ஸ்களை கொடுத்து இருக்கின்றேன் என்பது தெளிவாகி இருக்கும். அடுத்து நான் இந்த டேட்டாவிற்கு இந்த கிராஃப் என்பதை கொடுத்தேன். அதன் பிறகு நான் இந்த டேட்டாக்கள் எக்ஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸ் டேட்டா என்பதால் இவ்வாறு கிராஃப் மாடல் ஒன்றை தயாரித்தேன். அடுத்து நான் டேட்டாக்களை இம்ப்ளிமெண்ட் செய்தேன். உங்களுக்கு பார் கிராஃப் மாடலிற்கு லேபிளினை, கலர் போன்றவற்றினை இருந்து தெளிவாகி இருக்கும். எனக்கு இந்த கலரினை நீல நிறமாக இருக்க வேண்டும். நாங்கள் இவ்வாறு கலர் ஒன்றை கொடுப்போம். உங்களுக்கு விரும்பியவாறு இந்த கலர்ஸினை மாற்றலாம். நான் இப்பொழுது இதனை நீல நிறத்தில் வைத்துக் கொள்கின்றேன். அது பிரச்சனை இல்லை. இங்கே கன்ஸ்டினை கொடுத்தால் இந்த நீல நிற லைனை நீக்க முடியும். அதன் பிறகு இவ்வாறு பார் கிராஃபில் பாஸ் தயாரிக்கப்படும். நான் இந்த பாஸ்கள் உருவாக தேவையான டேட்டாக்களை பார்ஸ் என்று ஐடென்டிஃபை செய்கின்றேன். நான் பார்ஸ்கள் உருவாக தேவையான டேட்டாக்களை எக்ஸ் மற்றும் ஒய் ஆக்சிஸாக டிஃபைன் செய்தேன். நான் அடுத்து பார் கிராஃப் 3 டிஃபைன் செய்வதால் இவ்வாறு பாயிண்ட் செய்தேன். அடுத்து நான் ஃபைனல் லேபிள் என்ற பாட்டமில் வரும் டைட்டில்ஸ்களை டிஃபைன் செய்தேன். அடுத்து நான் பார் கிராஃபினை இம்ப்ளிமெண்ட் செய்தேன். நான் பார் கிராஃபில் விஜெட்ஸ் லிஸ்டிற்கு வருகின்றேன். நான் உங்களுக்கு இப்பொழுது பார் கிராஃப் கார்டின் உள்ளே இருக்கின்ற டேட்டாவினை எக்ஸ்பிளைன் செய்கின்றேன். உங்களுக்கு நாங்கள் கிரிட் வியூ பில்டர் ஒன்றையே ரிட்டர்ன் செய்தோம் என்பது தெளிவாகி இருக்கும். ஏனென்றால் கிரிட் வியூ ஒன்றை கொடுப்பதால் எனக்கு இவ்வாறு 3 உருவாக வேண்டும் என்பதால் இதனை ரெஸ்பான்சிவ் செய்வது எளிதானதாகும். நிச்சயமாக கிரிட் வியூவின் உள்ளே இந்த ஐட்டம் கவுண்டினை கொடுக்க வேண்டும். ஏனென்றால் ஐட்டம் பில்டர் உருவாக வேண்டும். அடுத்து நிச்சயமாக இங்கு ஷ்ரிங்க் wrap என்னும் ப்ராப்பர்ட்டியினை கொடுக்க வேண்டும். அதன் பிறகு ஃபிசிக்ஸினை ஸ்பெசிஃபை செய்ய வேண்டும். அதன் பிறகு நான் கிரிட் டெலிகேட் உள்ளே இந்த கிரிட் வியூவில் எனது கிராஸ் ஆக்சிஸ் கவுண்ட் 3 இருக்கின்றது என்று கூறினேன். அடுத்து ஸ்பேசிங்களை கொடுக்க வேண்டும். இதில் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை டிஃபைன் செய்ய வேண்டும் என்பதால் ஆஸ்பெக்ட் ரேஷியோவினை தயாரித்தேன். அடுத்து ஐட்டம் பில்டரில் தயாரிக்க வேண்டும். நாங்கள் ஐட்டம் பில்டரில் கண்டெக்ஸ்ட் மற்றும் இண்டெக்ஸினை எடுத்து கஸ்டம் கார்டு ஒன்றை செய்து இவற்றை பில்ட் செய்தோம். நான் இதில் எக்ஸ்பேண்டட் விஜெட் ஒன்றாக இந்த பார் கிராஃபினை டிஃபைன் செய்துள்ளேன். நாங்கள் பார் கிராஃபிற்கு
பார் கிராஃப் டேட்டா எனும் விஜெட்டினை பாஸ் செய்ய வேண்டும். அடுத்து பார் குரூப்ஸ் என்பதற்கு இந்த பார்ஸ் உருவாக தேவையான டேட்டாக்களை பாஸ் செய்ய வேண்டும். நான் அதற்கு சார்ட் குரூப்ஸ் என்று வேறாக விஜெட் ஒன்றை தயாரித்தேன். உங்களுக்கு கீழே அந்த விஜெட்டினை இம்ப்ளிமெண்ட் செய்த இடத்தில் அதை தயாரிக்க முடியும். இந்த பார் குரூப்ஸாக பார் சார்ட் குரூப் டேட்டாக்களில் லிஸ்ட் ஒன்றை பாஸ் செய்ய வேண்டும். இது நலபலாகவும் முடியும். நான் பார் சார்ட் குரூப் டேட்டா லிஸ்ட் ஒன்றை தயாரித்தேன். நான் இதற்கு கிராஃப் மாடல் மற்றும் கலரினை பாஸ் செய்கின்றேன். ஏனென்றால் பாரினை கலர் மற்றும் இந்த டேட்டாக்களில் தயாரிக்க வேண்டும். அதன் பிறகு நான் இந்த பாயிண்ட்ஸினை எடுத்துக்கொள்கின்றேன். உங்களுக்கு இந்த பார் கிராஃப் மாடலில் இந்த எக்ஸ் மற்றும் ஒய் பாயிண்ட்ஸ்களே இருக்கின்றது நினைவிருக்கும். நான் அந்த பாயிண்ட்ஸ்களை எடுத்து மேப்பினை தயாரித்தேன். அதாவது பாயிண்ட்ஸ்களில் எக்ஸ் தளத்தின் பாயிண்ட்ஸ்களை எக்ஸினால் வரும் வேல்யூவிற்கு கொடுத்தேன். இந்த பார் கிராஃப் ராட்ஸ் என்பது இந்த ராட்ஸ்கள் உருவாவதாகும். இங்குள்ள ராட்ஸ்களை வேறாக இம்ப்ளிமெண்ட் செய்வதே இதனால் நடைபெறுகின்றது. நான் ராட்ஸிற்கு பதிலாக y ஆக்சிஸ் என்பதை பாஸ் செய்ய வேண்டும். அதாவது to y என்பதாகும். உங்களுக்கு இங்கு from y என்றும் பாயிண்ட் ஒன்றை தயாரிக்க முடியும். from y என்பது 0 கொடுத்தால் 0த்தில் இது ஆரம்பிக்கும். அதாவது from y இலிருந்து to y-ற்கு தயாரிக்க வேண்டும். அதாவது from y என்பது இந்த இடத்தில் இருக்கின்றது, to y இந்த இடத்தில் போன்று இருக்கும். நான் உங்களுக்கு to y என்பது பாயிண்டில் இருக்கின்ற y என்று கூறினேன். அடுத்து உங்களுக்கு வித்தினை ஸ்பெசிஃபை செய்ய முடியும். அதாவது உங்களுக்கு இதில் வித்தினை அதிகரிக்க முடியும். உங்களுக்கு இப்பொழுது எமது பார் கிராஃப்களில் வித் அதிகரித்து இருக்கின்றதனை பார்க்க முடியும். நான் அடுத்து கலரினை ப்ரொவைட் செய்தேன். அதன் பிறகு நான் டாப் லெஃப்ட் அண்ட் டாப் ரைட்டினால் பார்டர் ரேடியஸ் சிலவற்றினை ஆட் செய்தேன். அதாவது நான் இந்த டாப் லெஃப்ட் மற்றும் டாப் ரைட் பார்டர்ஸ் இரண்டையும் இங்கே ஆட் செய்தேன். நான் ஃபைனலி இதனை லிஸ்ட் ஒன்றாக கன்வெர்ட் செய்ய வேண்டும். ஏனென்றால் நான் இங்கே லிஸ்ட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். அடுத்து நான் லிஸ்டினை ரிட்டர்ன் செய்யும் பொழுது இந்த டேட்டாவினை அதற்கு பாஸ் செய்தேன். இப்பொழுது அதனால் பார் குரூப்ஸ்கள் வரையப்படுகின்றன. அதன் பிறகு உங்களுக்கு இதில் பார்டரினை நீக்க முடியும். அதன் பிறகு உங்களுக்கு டைட்டில்ஸ் டேட்டாக்களை சரியாக கொடுக்க முடியும். இது மிகவும் எளிமையானதாகும். நான் இங்கு எங்களுக்கு லெஃப்ட் டைட்டிலினை, ரைட் டைட்டிலினை அண்ட் டாப் டைட்டிலினை ரிமூவ் செய்ய வேண்டும் என்று கூறினேன். எனக்கு பாட்டம் டைட்டில் மாத்திரம் தேவையாகும். நான் இங்கு பாட்டம் டைட்டிலாக ஆக்சஸ் டைட்டில் ஒன்றை பாஸ் செய்கின்றேன். நான் சைட் டைட்டில்ஸிற்கு சென்று இதனை ட்ரூ கொடுத்தேன். ஆகவே எனக்கு இந்த பாட்டம் டைட்டிலினை ஷோ செய்ய முடியும். அதன் பிறகு நான் இந்த பாட்டம் டைட்டில் டிஸ்பிளேயாக ஃபங்க்ஷன் ஒன்றை தயாரிக்க வேண்டும். அதற்காக நான் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்ய வேண்டும். நான் இவ்வாறு இப்பொழுது பேடிங் ஒன்றின் உள்ளே ரப் செய்து இந்த லேபிளில் டேட்டாக்களில் டெக்ஸ்ட் விஜெட் ஒன்றை ரிட்டர்ன் செய்தேன். லேபிளில் டேட்டா என்பது எனது பாட்டமில் இருக்கின்ற இந்த மண்டே, டியூஸ்டே, வென்ஸ்டே என்ற நாட்களாகும். உங்களுக்கு இப்பொழுது இந்த FL சார்ட்ஸ் லைப்ரரி பேக்கேஜினை எடுத்து எனக்கு தேவையானவாறு சார்ட்ஸ்களை வரைவது எவ்வளவு எளிதானது என்று தெளிவாக இருக்கும். உங்களுக்கு உங்களுடைய டேட்டாவிற்கு ஏற்ப மாறுபடுவதனை இந்த சார்ட்டில் அழகாக ஃப்ளட்டர் யூஸ் செய்து இம்ப்ளிமெண்ட் செய்ய முடியும். நான் இப்பொழுது இதில் மற்றொரு ப்ராப்பர்ட்டியினை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். உங்களுக்கு எமது இமேஜில் கொடுத்த பார் கிராஃப்களுக்கு ஏற்ப கலர்கள் மாறுபட்டு இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். உங்களுக்கு நான் இப்பொழுது எவ்வாறு இதில் கலரினை மாற்றிக்கொள்வது என்று கற்பிப்பேன். அது மிகவும் எளிதானதாகும். இதில் பார் கிராஃபில் பார்ஸ்களின் கலர் மாறுபடும். உங்களுக்கு கலரினை எடுத்து இந்த கலரின் ஒப்பாசிட்டியினை தயாரிக்க முடியும். உங்களுக்கு இந்த பாயிண்ட்ஸ்களில் இருக்கின்ற அந்த ஹைட்டிற்கு ஏற்ப ஒப்பாசிட்டி மாறுபட வேண்டும் என்று கூற முடியும். இந்த பாயிண்ட்ஸ்களில் y ஆக்சிஸில் இருக்கின்ற
வேல்யூஸ்களை எடுத்து இதனை இன்டிஜர் ஒன்றாக கன்வெர்ட் தயாரிக்க வேண்டும். நான் இந்த இன்டிஜர் 4 விடவும் அதிகம் என்றால் இதற்கு ஒரு ஒபாசிட்டியினை கொடுக்கின்றேன். அதன் பிறகு நான் வித் 4 விடவும் குறைவு என்றால் இவ்வாறு 0.4 ஒபாசிட்டி ஒன்றை கொடுக்கின்றேன். இதனை தயாரித்த பிறகு எமது ஒபாசிட்டிகள் இவ்வாறு குறைந்து இருக்கின்றது. நாங்கள் இங்கு 5 எனும் அளவை எடுப்போம். நான் இங்கு y ஆக்சிஸில் ஹைட்டினை விடவும் அதிகம் என்றால் முழுமையான ஒபாசிட்டிகளை யூஸ் செய்யுங்கள் என்று கூறினேன். y ஆக்சிஸினை விடவும் ஹைட் குறைவு என்றால் y ஆக்சிஸிற்கு கொடுக்கும் ஒபாசிட்டியினை யூஸ் செய்யுங்கள் என்று கூறினேன். இங்கு y ஆக்சிஸ் என்பது இந்த டேட்டாக்களின் பெறுமதிகளாகும். இந்த பெருமானங்கள் 5 விடவும் குறைவு என்றால் 0.4 ஒபாசிட்டி கொடுப்பேன். இது மிகவும் எளிமையானதாகும். உங்களுக்கு நாங்கள் கொடுக்கும் வேல்யூஸிற்கு ஏற்ப இதில் ஒபாசிட்டியானது மாறுபட்டு இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா விடயம் ஒன்றை கற்பித்தேன். இதில் அனைத்தும் 5 விடவும் அதிகம் என்பதால் அனைத்திற்கும் இவ்வாறு முழுமையான கலர் வந்துள்ளது. நாங்கள் இங்கே இவ்வாறு 1 என்று கொடுத்து பார்ப்போம். உங்களுக்கு புரோட்டீனில் 1 என்றும் டேட்டா அட் ஆகிய பின்னர் அதில் 0.4 ஒபாசிட்டி அட் ஆகி இருக்கின்றது தெளிவாகி இருக்கும். இந்த 0.4 ஒபாசிட்டி இந்த கோடில் இந்த லாஜிக்கினால் அட் ஆகும். நான் இங்கு வித் ஒபாசிட்டியினால் கலரினை ரெண்டர் செய்யுங்கள் என்று கூறினேன். உங்களுக்கு வித் ஒபாசிட்டியினால் ஒபாசிட்டி ஒன்றை தயாரிக்க முடியும். இதில் வேல்யூ எப்பொழுதும் 0 மற்றும் 1 இடையில் இருக்க வேண்டும். அதன் பிறகு y ஆக்சிஸின் பாயிண்ட்ஸ்களில் இவ்வாறு ஹைட் வேறுபடும். அதனால் நான் y ஆக்சிஸில் இருக்கின்ற பாயிண்ட்களை எடுத்து இன்டீஜர்ஸ்களிற்கு கன்வெர்ட் செய்கின்றேன். ஏனென்றால் இந்த y என்பது டபுள் ஒன்றாகும். நான் இப்பொழுது இதை இன்டிஜராக கன்வெர்ட் செய்த பிறகு இன்டிஜர் ஒன்றே ரிட்டர்ன் ஆகும். நான் அந்த இன்டிஜர் பெறுமதி 5 விடவும் அதிகமா என்று பார்த்து 5 விடவும் அதிகம் என்றால் ஃபுல் ஒபாசிட்டியினை ஆட் செய்வேன். நான் 5 விடவும் அல்லது குறைவு என்றால் 0.4 ஒபாசிட்டி ஒன்றை ஆட் செய்வேன். இந்த விடயங்களே ஓவரால் லாஜிக்கினால் நடைபெறுகின்றது. நான் இந்த 4வது செக்ஷனில் FL சார்ட்ஸ் லைப்ரரியினை யூஸ் செய்து பார் சார்ட் ஒன்றை ஆட் செய்வது எவ்வாறு என்று கற்பிக்க எதிர்பார்க்கிறேன். உங்களுக்கு நாங்கள் லைன் சார்ட் ஒன்றை ஆட் செய்தது போன்றே பார் சார்ட் ஒன்றை ஆட் செய்யும் பொழுது இந்த எக்ஸாக்ட் ஸ்டெப்களை நிச்சயமாக ஃபாலோ செய்ய வேண்டும் என்பது நினைவிருக்கும். நாங்கள் பிரதானமாக எமது டேஷ்போர்டில் UIயினை இம்ப்ளிமெண்ட் செய்தோம். அடுத்து எமது வலது பக்கத்தில் இருக்கின்ற சமரி விஜெட்ஸ்களை இம்ப்ளிமெண்ட் செய்ய வேண்டும். அதன் பிறகு எமக்கு ரெஸ்பான்சிவ் டிசைன் ஒன்றை எவ்வாறு தயாரிப்பது என்று பார்க்க முடியும். நாங்கள் அடுத்த செக்ஷனில் எமது சமரி விஜெட்டினை முழுமையாக கம்ப்ளீட் செய்வோம்.